الكافرون فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனுடைய நல்லொரு நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் அந்த ஓரிரையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தியாக திருநாளுடைய இந்த பெருநாளை அந்த தொழுகையை முடித்துவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோம். இந்த திருநாளை பொறுத்த மாத்திரத்திலே தியாகம் என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று. தியாகத்தை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால், ஹஜ் செய்தால் போதும், அதுதான் கடமை. அடுத்ததாக என்ன அறிந்து வைத்திருக்கிறோம் என்றால், குர்பான் கொடுத்தால் போதும், அத்தோடு முடிந்து விட்டது. இன்றைக்கு நிம்மதியான ஒரு சாப்பாடு, அத்தனை பேருக்கும் குர்பானை பகிர்ந்து கொடுத்து விட்டோம் என்றால் கடமை முடிந்து விட்டது என்பதைத்தான் நாம் எல்லாம் ஆண்டாண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இதிலே உணர்த்த விரும்புகிறானா? அதுதான் சொல்ல வருகிறானா? அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானா என்று பார்த்தால், அல்லாஹ் அத்தியாயம் 3 96வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், அகிலத்தின் நேர் வழிக்குரியதாகவும் பாக்கியம் பொருந்தியதாகவும் மனிதர்களுக்காக அமைக்கப்பட்ட முதல் ஆலயம் மக்காவிலே உள்ளது. அதில் அடுத்து தொடர்ந்து சொல்கிறான், அதில் தெளிவான சான்றுகளும் மகாமே இப்ராஹிமும் உள்ளன. அதில் நுழைபவர் அபயம் பெற்றவராவார். அந்த ஆலயத்தில் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்வது சென்று வர சக்தி பெற்ற மனிதர்களுக்கு கடமையாகும். யாரேனும் மறுத்தால் அல்லாஹ் அகிலத்தாரை விற்றும் தேவையற்றவன் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறார். இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அந்த முதல் ஆலயத்தை அல்லாஹ் முன்னிறுத்துகிறான். மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம், மனிதரால் கட்டப்பட்ட முதல் ஆலயம். அந்த முதல் ஆலயத்துக்கு செல்வதை சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் மகாமே இப்ராஹிம் நின்ற இடம் அல்லது இருந்த இடம் அல்லது வசித்த இடம், அதை முன்னிலைப்படுத்தி இங்கே சொல்கிறான். மகாமே இப்ராஹிமை முன்னிலைப்படுத்துகிறான். அதை முன்னிலைப்படுத்த அல்லாஹ் எதையெல்லாம் காரணமாக்குகிறான் என்பதை பார்க்கின்ற போது, அதே சூரத்துல் பக்ராவிலே 125வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், அந்த ஆலயத்தை மக்களின் ஒன்று கூடும் இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாம் அமைத்ததை நினைவூட்டுவீராக. அந்த ஆலயம் என்ன? ஒன்று கூடக்கூடிய இடம். எப்படிப்பட்ட ஒன்று கூடுதல்? ஒட்டுமொத்த சர்வதேசமும் சர்வ மக்களும் எந்த பேதமும் இல்லாமல், இனவேதம் மொழிவேதம் நிறவேதம் எதுவும் மற்ற ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு மாநாடு, ஒரு ஒன்று கூடுதல், அதுதான் அங்கே வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் முன்வைக்கிறான். அல்லாஹ் எதை கொண்டு வந்து நிறுத்துகிறான்? அந்த ஒற்றுமையை, அந்த ஐக்கியத்தை, அந்த ஒன்று கூடலை, ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு மாநாடு, முஸ்லிம் மக்களுடைய மாநாடு,
எப்படிப்பட்ட மாநாடு? ஒற்றுமை மாநாடு. அங்கே எந்த விதமான பிணக்கும் கிடையாது, எந்த விதமான இனவேதமும் கிடையாது, எந்த விதமான மொழி வேதமும் கிடையாது, நிறவேதமும் கிடையாது. எதை வைத்து இந்த மனித குலம் பிரிந்து கிடக்கிறது? இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால், நிறத்தின் பெயரால் இந்த சமுதாயம் வேறுபட்டு கிடக்கிறது. அந்த வேறுபட்டு கிடக்கின்ற ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ் ஒரு நேர்கோட்டிலே நிப்பாட்டி ஒரு வளையத்திலே கொண்டு வந்து ஒட்டுமொத்த ஒரு மாநாட்டை தன்னுடைய ஆலயத்திலே கூட்டச் செய்கிறார். அதற்காகத்தான் என்கிறார். எதற்காக இந்த நினைவூட்டுதல்? எதற்காக? எதற்காக இந்த ஹஜ்ஜி? எதற்காக இந்த தியாக திருநாள்? அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக கொண்டு வந்து யாரை நிப்பாட்டுகிறார்? இப்ராஹிம் அவர்களை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை, இப்ராஹிம் நபி அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டுகிறானே, எப்படிப்பட்ட முன்மாதிரியாக, எப்படிப்பட்ட எடுத்துக்காட்டாக இந்த சமுதாயத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா நிப்பாட்டுகிறான் இப்ராஹிம் நபி அவர்கள். இப்ராஹிம் நபி அவர்களை நிப்பாட்டுகிறான். மக்காமே இப்ராஹிமில் தொழுமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. அல்லாஹ் தொழுமிடத்தை எங்க கொண்டு போய் ஏற்படுத்த சொல்றான்? அந்த மிகப்பெரிய மாநாட்டிலே உங்களுடைய தொழுமிடம் இருந்தது தெரியுமா? மக்காமே இப்ராஹிம். எதற்காக அந்த மக்காமே இப்ராஹிம்? எதற்காக அந்த இப்ராஹிமுக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்து? எதற்காக அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிமை முன்னிறுத்துகிறான்? தங்கத்தை இனிதால் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி செய்தாலும் நீங்கள் ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போட் ரோடு, சென்னை 79. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்ப கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா வளர்ந்துட கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. அத்தனையும் பார்க்கின்ற போதுதான் வரலாற்றினுடைய பக்கத்தை திருப்ப வேண்டியது, வரலாற்றினுடைய பக்கங்களை திருப்ப வேண்டியது. அல்லாஹ் ஒரு நபியை இந்த அளவுக்கு சோதித்தது வேற யாரையும் இல்லை என்று சொல்லலாம். வேற யாரையும் சோதித்ததில்லை. எப்படிப்பட்ட சோதனை! ஒரு இறை மறுப்பாளர், ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன், ஒரு கடவுளை பற்றிய சிந்தனையை தன்னுடைய அறிவுக்கு உட்படுத்தி பார்த்த ஒரு மனிதன், அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா முன்னிறுத்துகிறார். எப்படிப்பட்ட மனிதர்! யோசனை செய்து பாருங்கள். இப்ராஹிம் நபி அவர்களுடைய ஒரு பக்கம் எப்படி இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்கிறார். இறைவன் எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? யாராக இருக்கிறார்? அது எப்படியாக இருக்க முடியும் என்ற சிந்தனை, அதனுடைய விளைவுதானே நட்சத்திரத்தை பார்க்கிறார், சந்திரனை பார்க்கிறார், சூரியனை பார்க்கிறார். அத்தனையும் மறந்து விடுகிறது. இது என் இறைவனாக இருக்க முடியாது. அறிவை கொண்டு பகுத்தறிவை பற்றி யாரெல்லாமோ பேசுகிறார்கள். ஆனால் பகுத்தறிவினுடைய முதல் தந்தை என்று சொல்ல வேண்டும் என்றால் இப்ராஹிம் நபி அவர்கள். பகுத்தறிவுக்கு சொந்தக்காரர் அவர்தான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த மக்காமே இப்ராஹிமுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். இந்த முக்கியத்துவம் அறிவை கொண்டு அவர் வைக்கின்ற ஒவ்வொரு வாதமும், தன்னுடைய ஏகத்துவத்துக்காக அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு வாதமும் எப்படி நம்மை போல ஆத்திரப்படவில்லை, அவசரப்படவில்லை, கோபப்படவில்லை. ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் வேற ஏதாவது செய்துவிட்டு எங்கேயாவது சென்று விடவில்லை. அங்கே அந்த மக்களுக்கு மத்தியிலே நின்று கொண்டு அவர்களுக்கு அறிவுபூர்வமான விவாதத்தை எடுத்து வைக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட நடவடிக்கை சொல்லுங்கள் பார்க்கலாம். அத்தனை சிலைகளையும் உடைத்து விட்டு ஒரு சிலையை விட்டுவிட்டு
அத்தனை சிலைகளையும் உடைத்து விட்டு ஒரு சிலையை விட்டுவிட்டு வருகின்றவர்கள் கேட்கிறார்கள், இந்த சிலையை உடைத்தது எது? உடைத்தவன் யார்? இப்ராஹிம் தவிர யாரா இருக்க முடியும்? கூப்பிட்டு வந்து கேட்கிறப்ப இப்ராஹிம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஏப்பா என்கிட்ட கேட்கிற? ஏன் என்கிட்ட கேட்கிற? அந்த இருக்கு பாரு ஒரு சிலை, பெரிய சிலை இருக்கு, அதுகிட்ட கேளு. அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க? அது எப்படி பேசும்? அது எப்படி பேசும்? பேசாதுல பேசாதுல அது எப்படி உனக்கு செய்யும்? உனக்கு எப்படிப்பா நல்லது செய்யும்? எவ்வளவு அறிவுபூர்வமான விவாதம், எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு செயல். எப்பயாவது எங்கேயாவது நாம் செய்திருக்கிறோமா? அல்லாஹ் இப்ராஹிமை நினைவு கூற சொல்கிறானே, இப்ராஹிமை கொண்டு வந்து இங்கே கதாநாயகனாக நிப்பாட்டுகிறானே, இப்ராஹிமை ஒரு முன்மாதிரியாக ஆக்குகிறானே, ஒட்டுமொத்த ஏன் இப்ராஹிமே ஒரு சமுதாயமாக சொல்கிறானே. எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? எங்கேயாவது போய் நின்று ஏகத்துவத்தை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறோமா? எடுத்து சொல்லி இருந்தால் இந்த தியாக திருநாள் கொண்டாடுவதில் அர்த்தம் இருக்கிறது. நாம் எடுத்து சொல்லி இருந்தா இந்த தியாக திருநாள் நம்ம கொண்டாடலாம். எடுத்து சொல்லி இருக்கிறோமா? யோசனை செய்து பாருங்கள், யோசனை செய்து பாருங்கள். அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அந்த அரசனிடம் கொண்டு வந்து நிப்பாட்டுகின்ற போது, அந்த கொண்டு வந்து நிப்பாட்டு வைக்கின்ற போது அங்கேயும் அறிவுபூர்வமாக வைக்கிறாரே. அவன் சொல்லுகிறான், உன் இறைவன் எப்படிப்பட்டவன்? இவர் சொல்லுகிறார், என் இறைவன் பிறக்க செய்யக்கூடியவன், இறக்க செய்யக்கூடியவன், பிறக்க செய்யக்கூடியவன், இறக்க செய்யக்கூடியவன், உயிர்ப்பிக்கக்கூடியவன், உயிர் எடுக்கக்கூடியவன், உயிரை எடுக்கக்கூடியவன். ரெண்டு பேரை கூப்பிட்டு ஒரு ஆளை வெட்டி விட்டு இப்ப செத்துட்டான், உயிரை எடுத்துட்டேன், ஒரு ஆளை விட்டுட்டேன், ஒருத்தனை உயிர் வாழ விட்டுட்டேன். அந்த அரசன் சொல்லுகின்ற போது நாம இருந்தா கொஞ்சம் வேண்டிருப்போம். அடுத்து எடுத்து வைக்கிறார், என் இறைவன் சூரியனை மேற்கை உதிக்க கிழக்கை உதிக்க செய்கிறான், மேற்கை மறைய செய்கிறான். நீ மேற்கை உதய செய், நீ ஒதுக்க வைக்க செய். அறிவுபூர்வமாக ஆத்திரப்படல, அரசு முன்னாடி நிக்கிறோம் என்று பயப்படல, அச்சப்படல, நின்றுகிட்டு சொல்ல முடியல. அதை நாம் பெற்றிருந்தோம் என்றால் இந்த தியாக திருநாளை கொண்டாடுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறது. நாமும் இதை கொண்டாடக்கூடிய அருகதை உள்ளவர்கள் என்று அர்த்தம். பெற்றிருக்கிறோமா? பெற்றுக்கொண்டோமா? செய்திருக்கிறோமா? யோசனை செய்து பாருங்க. அது நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீச போகிறான், நெருப்பு சுடும் தெரியும், நெருப்பில் எரிக்கப்பட்டு விடுவோம் தெரியும். ஆனாலும் கூட என் ரப்பு எனக்கு போதுமானவன் என்று சொல்கிறாரே, என் ரப்பு என்னை பாதுகாக்கக்கூடியவன் என்று நினைக்கிறாரே. சோதனைகள் வருகின்ற போது, வேதனைகள் நம்பத்திலே வருகின்ற போது என் ரப்பு எனக்கு போதுமானவன் என்று நாம் நினைத்திருக்கிறோமா? அந்த நெருப்பையும் இறைவன் வந்து குளிரச் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு வந்துவிடுமா? வந்துச்சுங்க, வந்துச்சு. எதற்காக அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறான்? எதற்காக இத்தனை ஆயிரம் ஆண்டுகள் சென்ற பின்பும் அவரை நினைவு கூறுங்கள் சொல்றானே. சும்மா ஆட்டுக்கறி சாப்பிடவா? இல்ல ஒட்டகத்தை வந்து ராஜஸ்தான்ல இழுத்துட்டு வந்து இங்க வந்து வெட்டி விட்டு ஆட்டை ஒட்டக கறி சாப்பிட்டா தியாக திருநாளை பெருசா கொண்டாடிட்டு அர்த்தமா? எது தியாகம்? எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இருந்தாலும் சரி, இந்த அரசு இயந்திரமாக இருந்தாலும் சரி, ராணுவமாக இருந்தாலும் சரி, யாரு முன்னாடி நிப்பாட்டினாலும் அல்லாஹுக்கு மட்டும்தான் பயப்படுவேன், அல்லாஹ் என்னை பாதுகாப்பார் என்ற எண்ணம் நம் மத்தியிலே மேலோங்கி இருக்கும் என்றால் இந்த தியாக திருநாளுக்கு அர்த்தம் இருக்கிறார். இந்த தியாக திருநாளை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ் தள்ளாத வயதிலே ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறான். என்ன செய்தி? மலடாக இருக்கின்ற அந்த கிழட்டு மனைவிக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுப்பதாக சொல்லுகிறார். மூஞ்சியில அடித்துக் கொண்டு செல்கிறார்கள், மூஞ்சியில அடித்துக் கொண்டு செல்கிறார்கள். எனக்கா இந்த வயசுலையா? அந்த வயசில் கொடுக்கப்பட்ட குழந்தை
அது பெற்றெடுக்கப்பட்ட பின்பு ஒரு பாலைவனத்துல கொண்டு போய் விட சொல்றான். பாலைவனத்துல கொண்டு போய் விடுங்கிறான். விட்டுட்டு அங்கேயே இப்ராஹிம் இருக்க சொல்லல, விட்டுட்டு நீர் திரும்பிடுங்க. ஒரு பிள்ளை பெற்றெடுத்த தாயும் ஒரு பிள்ளையும் ஒரு பாலைவனத்திலே, மக்களே இல்லாத ஒரு பிரதேசத்திலே, யாரும் மற்ற ஒரு இடத்திலே விடப்படுகிறதே. விடுவோமா? தைரியம் இருக்கா? தில் இருக்கா? அப்படி தில் இருந்துச்சுன்னா இந்த தியாக திருநாளுக்கு அர்த்தம் இருக்கிறாது. நான் அல்லாஹ்வுக்காக எதையும் தியாகம் செய்வேன் என்ற தைரியம் இருந்தால் நாம் இந்த தியாக திருநாளை அர்த்தத்தோடு கொண்டாடுகிறோம் என்ற அர்த்தம். இல்லைன்னா ஏதோ ஒரு நாள் வந்தது, நன்றாக சாப்பிட்டோம் என்று நம்மளை விட்டு சென்று விட்டது என்றுதான் அர்த்தம். அதை நிப்பாட்டக்கூடிய அந்த தாயாவது எப்படிப்பட்ட மனைவி பாருங்க. துவா செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் துவா செய்யுங்க. அப்படிப்பட்ட மனைவி நமக்கு இருக்கணும், அப்படிப்பட்ட பொறுமைசாலி நமக்கு இருக்கணும். துவா செய்யுங்க. எத்தனையோ பேருக்கு கிடைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பொறுமைசாலிகள், எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதை ஏன் முகம் துணிக்கிறீங்க? அதை பாவிப்பையா இந்த இடத்துல விட்டுட்டு போறியா என்று கேட்கிறீங்க. என் பிள்ளையை நான் என்னையா செய்வோம், என்ன செய்வோம்? கேட்கலையேங்க, கேட்கலையே. அல்லாஹ் கட்டளை விட்டானா? அப்படி விட சொன்னானா? விட்டுட்டீங்களா? சரி சரி. அந்த குழந்தை அழுகுதுங்க, குழந்தை அழுகுது. தண்ணீருக்காக அங்கும் இங்கும் ஓடுகிறாரு அந்த தாய். இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் எங்கேயாவது ஒரு வியாபார கூட்டம் வந்து விடாதா, அதனால் குழந்தைக்கு தண்ணீர் புரட்டி விட மாட்டோமா என்று நினைத்து ஓடுகிறாரே. எவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்பா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அந்த வேதனையை என் தாய்மார்களே நாம் பட்டிருக்கிறோமா? என் சகோதரிகளே நாம் பெற்றிருக்கிறோமா? அப்படி ஒரு வேதனை வந்தால் அல்லாஹ்வுக்காக நாம் தாங்கிக் கொள்வோம் என்றால் இந்த தியாக திருநாளுக்கு அர்த்தம் இருக்கிறார். தாங்கிக்கிறோமா? ஆனா அல்லாஹ் வெறுமதியை கொடுக்கிறான் பாருங்க. குழந்தைக்கு காலுக்கு கீழே ஊட்ட வர வைக்கிறான். அல்லாஹ் அந்த ஊட்டை இன்றைக்கு வரையிலும் பாதுகாக்கிறான். லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு குடிக்கிறாங்க, கழுவுறாங்க, முழுவுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அந்த ஊற்று வட்ட மாத்துக்குங்க, வட்டை போகவில்லை. அந்த ஊற்று வந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு அக்பர். ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு அல்லாஹ் தஆலா செய்திருக்கக்கூடிய கிருபையை பார்த்தீங்களா? ஆனா அந்த தண்ணியை குடி, அந்த தண்ணியை குடிக்கிறதும் கூட நமக்கு ஒரு கடமையாக்கி வச்சுட்டானே. அந்த குடிச்சிட்டு நீங்க துஆ செய்யுங்கங்கறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். எப்படிப்பட்ட பெருமை! அந்த அம்மா ஓடிச்ச, இப்ப போய் நீ ஓடு. அந்த அம்மா ஓடிச்சலப்பா, நீ ஓடு. இப்ப சபா மருவ கடையில ஓடு. ஆனா அந்த அம்மா ஓடுறப்ப மேல கூரை இல்ல. தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC போட் ரோடு, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு, கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்த, உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் S.A. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد
عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون மேல கூரை இல்ல, ஓப்பன் ஏசி இல்ல, குளு 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 குளுன்னு இல்ல. ஆனா 7 தடவை ஓடுறதுக்கு இடையில மூச்சு வாங்குது. அந்த வெயில்ல, அந்த சுடு மணல்ல அந்த தாய் எப்படியெல்லாம் ஓடி இருப்பார், எப்படியெல்லாம் ஓடி இருப்பார், எப்படியெல்லாம் பரவச்சிருப்பார். அல்லாஹ் இப்ப ஓட வச்சு கௌரவத்தை ஏற்படுத்துறானையா. நீங்க ஓடுங்க, அந்த அம்மா ஓடல, ஓடுங்க நீங்க. எவ்வளவு பெரிய கண்ணியம் அல்லாஹ் ஏற்படுத்தலாம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிறான், எனது ஆலயத்தை தவாஃப் செய்பவருக்காகவும் இஹ்திகாஃப் இருப்பவருக்காகவும் ருக்கு சஜதா செய்பவருக்காகவும் இருவரும் தூய்மைப்படுத்துங்கள். ஆர்டர் யாருக்கு? இஸ்மாயிலுக்கும் இப்ராஹிமுக்கும் ஆர்டர் இருக்கிறான் அல்லாஹ். அந்த ஒன்றுமே இல்லாத ஊரை அல்லாஹ் இந்த குடும்பத்தை வச்சு உருவாக்குறாங்க. இந்த குடும்பம் போனதுக்கு அப்புறம் தான் மக்காங்கிற அந்த பக்காங்கிற ஊரு உருவாகுது. உருவாக்கி காட்டானே. இன்றைக்கு வரையிலும் எல்லா கனிவர்க்கமும் அங்கே கிடைக்குது. யாரு கேட்ட துவா? இப்ராஹிம் நபி கேட்ட துவா இல்லையா? இஸ்மாயில் நபி கேட்ட துவா இல்லையா? எப்படிங்க பாலைவனத்தில் கிடைக்குதுங்க? இங்க கிடைக்காத கனிவர்க்கம் எல்லாம் அத்தனை கனிவனுக்கும் அங்கே கிடைக்குது. எப்படி முடியுது? அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்த சொல்லுகிறானே. இஸ்மாயிலிடம், இந்த இப்ராஹிமிடமும் இஸ்மாயிலிடமும் உறுதிமொழியே வாங்குறோம்ங்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அடுத்து சொல்றான் முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? அறுத்து பலியிடுறது. அறுத்து பலியிடுற விஷயம் அது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அல்லாஹ் ரொம்ப தெளிவா ஒண்ணு எடுத்து வைக்கிறான். மகன்கிட்ட போறாரு. நான் கனவு காண்றேன், கனவு கண்டுங்க உன்னை அறுத்து பலியிடுவதை போல நான் கனவு கண்டேன் அப்படின்னு மகன்கிட்ட போய் சொல்றாருங்க. அந்த மகன் சொல்றாரு, அப்படியா? அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டால் நிறைவேற்றுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமை உடையவராக காண்பி. நம்ம பிள்ளைய அப்படி வளர்த்து வச்சிருக்கோமா? எல்லாத்துக்கும் உதாரணத்தை அல்லாஹ் அங்க கொண்டு வந்து நிறுத்துறானுங்க. நம்ம பிள்ளைய ஒரு தியாகம் செய்யறதுக்கு முன் வர சொன்னா அந்த பிள்ளைய அப்படி நம்ம வளர்த்து வச்சிருக்கோமா? வளர்க்கணும். அப்படி வளர்த்தா இன்றைக்கு தியாகத்தினால் கொண்டாடுவதற்கு அர்த்தம் இருக்கிறது. அப்படி வளர்த்திருந்தோம்னா அல்லாஹ்வுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மக்களை உருவாக்கி இருந்தால் நம்ம எல்லா தியாகத்துக்கு முன் வந்துட்டு அர்த்தம். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், ஹஜ்ஜை மக்களுக்கு அறிவிப்பீராக, அவர்கள் நடந்தும் ஒவ்வொரு மெலிந்த ஒட்டகத்தின் மீது வருவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் மீண்டும் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய அவற்றின் இறைச்சிகளோ அல்லாஹ் பலியிட சொல்லிட்டு அல்லாஹ் அங்க பலிபிராணியை இறக்குறான். நீங்க உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்க்கலான்னு சொல்லிட்டு பலிபிராணியை இறக்குறான். இறக்கி விட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனம் எப்படி இருக்கிறது பாருங்க. கடைசியாக முடிக்கின்ற போது சொல்றான், நீங்க பெரிய பிராணியை அவருக்கு பகரமாக ஆக்கினோம், பின்வருவோர் அவரது புகழை நிலைக்க செய்வதற்காக. எல்லாத்தையும் ஆக்கிட்டு ஒரு பிராணியை கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டு அதை பலி கொடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொல்றான் 108வது வசனம், பின்வருவோரில் அவரது புகழை நிலைக்க செய்தோம். இன்றைக்கு வரையிலும் இப்ராஹிம் நபியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ராஹிம் நபியை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இப்ராஹிம் நபியை பத்தி எல்லாம் சொல்றோம். அந்த பலி புரியா பிராணிகளாத்தான் நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஒட்டகம், மாடு, ஆடு எல்லாம் வச்சிருக்கோம். பல பேரு நம்ம யாரும் அறுத்து கூட கொடுத்தது கிடையாது. அறுக்க சொல்லிடுவோம். யாராவது சில பேர் கத்தியை மட்டும் தொட்டு கொடுப்பாங்க. கத்தியை மட்டும் அப்படி தொட்டு கொடுத்தா அதுல நம்ம புரிஞ்ச வர்ற மாதிரி அப்படி கொடுத்து விடுவார்கள். அந்த நோக்கத்துல முழுக்க முடிஞ்சிச்சா அல்லாஹ் சொல்றான், அந்த மாமிசமோ அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் ரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவதில்லை, மாறாக உங்களுடைய இறை அச்சமே அவனை சென்றடையும். இறை அச்சமே
சென்றடையும். உண்மையிலேயே குர்பான் கொடுக்கறதுல என்ன கடமை? எது இருக்கணும்? இங்க இருக்கணும், இந்த உள்ளத்துல இருக்கணும், அதுல இருக்கணும் இறையச்சம். யா ரப்பு, உனக்காக என்னுடைய வாழ்க்கையை தத்தம் செய்வேன், உனக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வேன், உனக்காக எதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் அல்லாஹ்வே என்ற உறுதிமொழி இருக்கிறது. அந்த உறுதிமொழிதான் இந்த நேரத்தில் எடுக்க வேண்டியது. இந்த நேரத்தில் நம்ம எடுக்க வேண்டிய உறுதிமொழி என்ன? அதுதான், அதைத்தான் செய்யணும். அந்த அல்லாஹ்வுடைய ரசூலை, அந்த இப்ராஹிம் நபியை பின்பற்றி வந்தார்களே அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்களுக்கு எதிராக செய்யப்படுகின்றன இந்த சூழ்ச்சிகள் அத்தனையும் எதற்காக? ஏன்? ஏகத்துவத்தை சொல்வதற்காக, அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்வதற்காக, நீ பிறப்பின் அடிப்படையில் ஏற்றதாழ்வு இல்லை என்று சொல்வதற்காக, ஒரே மாநாடை ஒரு இடத்திலே மொழி பேதமற்று கூட்டி காட்டுவதற்காக. அங்க கருப்பனு ஒன்னா நிக்கிறான், வெள்ளையனு ஒன்னா நிக்கிறான், அமெரிக்கனு ஒன்னா நிக்கிறான், சீனனு ஒன்னா நிக்கிறான், ஆப்பிரிக்கனு ஒன்னா நிக்கிறான், இந்தியனு ஒன்னா நிக்கிறான், சீனாக்காரன் ஒன்னா நிக்கிறான். யாருக்குமே எந்த வேறுபாடும் இல்லையேங்க. யாரும் வேறுபாடற்றவர்களாக நிற்கிறார்களே. அவனுடைய தலையில இவன் கால் படுகிறது, இவனுடைய தலையில அவன் கால் படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் சமத்துவம் வேறு எங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்க முடியும்? அது அத்தனையும் ஏற்படுத்துவது ஏதோ மக்காவில் இருந்தாலும் உண்ணா மட்டும் போதாது. ஒவ்வொரு பக்தியிலும் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நாம் கூடி காட்ட வேண்டும், கூடி காட்ட வேண்டும். ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் கூடி காட்ட வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் நிறைவேற்ற வேண்டும் ஜமாத்தோடு. அப்படி நிறைவேற்றினா நம்ம இந்த தியாக திருநாளை அர்த்தம் உள்ளதாக ஆக்கியிருக்கிறோம் என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வே உனக்காக எதை அர்ப்பணிக்கும் தயாராக இருக்கிறேன் என்று நம்முடைய உடல் பொருள் அத்தனையும் அர்ப்பணிக்க தயாராகிறோமே, என் ரப்பிடம் எனக்கு கூலி இருக்கிறது என்று நம்பிக்கை வைக்கிறோமே, அப்போதுதான் இந்த தியாக திருநாளை நாம் சிறந்ததாக்கி இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் மாற்றி அருளட்டும். அந்த இப்ராஹிம் நபி அவர்களுடைய வழிநடந்த மக்களாக உன்னையும் உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருளட்டும். அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, இப்ராஹிம் நபியே கலீலுல்லாவாக. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, என்னுடைய கலீல் என்கிறான் அல்லவா, என்னுடைய நண்பன் என்கிறான் அல்லவா. அவர் நண்பனாவதற்கு காரணம் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னது. அந்த ஏகத்துவத்தை நீங்களும் நானும் எடுத்து சொல்ல வேண்டும். அதன் மூலியமாக அந்த இறைவனுடைய அன்பை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளட்டும் என்று துஆ செய்த வந்தோம். உங்கள் மத்தியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அல்லாஹ் போதுமானவர். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற இன்ஷா அல்லாஹ் ஜனவரி 30ஆம் தேதி நீதி கேட்ட நெடுபயணம் என்ற ஒரு பயணத்தை முன்வைத்திருக்கிறோம். 5 கோரிக்கைகளை முன்வைத்து இடஒதுக்கீடு மத்திய மாநில அரசாங்கங்கள் ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறது, அதை தர வேண்டும் என்பதற்காக, அதே போல கட்டாய பதிவு திருமண சட்டம் வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக, அதே போல வக்ஃப் நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, பாபரி பள்ளிவாசல் கண்டிப்பாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அதே போல் முழுக்க இந்த சிறைவாசியில் சிறைப்பட்டு இருக்கின்ற நம்மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய துவாக்கல்ல சேருங்க. இந்த நேரத்தில் கேட்கப்படுற துவாக்கு அதிகமான வேல்யூ இருக்குது, கேட்டுக்கிறீங்க. இந்திய தௌஹீத் ஜமாத் மூலியமாக ஒரு கேலண்டர், தின கேலண்டர், ஒவ்வொரு நபிமொழியும் குர்ஆனுடைய ஆயத்தும் இடம்பெற்றிருக்கக்கூடிய கேலண்டர் வெளியிடப்படுகிறது. விலை ரொம்ப சொற்பம் தான், 40 ரூபா தான். எல்லாரும் வாங்கி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தியாகம் என்பது இறைவனுக்காக நாங்கள் எதையும் செய்ய முன்வருவோம் என்பதை காட்டுவதற்கான உள்ள ஒரு நினைவு கூறுதலுக்காக உள்ள திருநாள் இது. இது இப்ராஹிம் நபி அவர்கள் காட்டி தந்த, அவர்கள் தன்னுடைய மகனையே இறைவனுக்காக தத்தம் செய்ய முன்வந்த நாள். அதை இறைவன் மெச்சி அது முழுக்க முழுக்க நீங்கள் பிராணிகளை குர்பான் கொடுங்கள், அறுத்து பலியிடுங்கள் என்று சொல்லப்பட்டு அந்த பிராணிகளுடைய மாமிசங்கள் இரத்தங்கள் என்னை சென்றடைவதில்லை, உங்களுடைய இறையச்சம் தான் சென்றடைகிறது என்று சொல்லக்கூடிய திருநாள் இது. ஆகவே இந்த திருநாளிலே எங்களுடைய தொப்புள்குடி உறவுகளாக இருக்கின்ற
அத்தனை மக்கள் மீதும் அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டும். ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலும் ஒரு ஐக்கியம் ஏற்படட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அந்த சமயத்திலே பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 திருச்சென்னை 1.